இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசைட் வால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி காம்போசைட் வால் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லெட் மீ கெட் இன்டு த வீடியோ. இனிஷியலாக என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். அண்ட் வி நோ தட் ஹீட் டிரான்ஸ்மிட்டட் Q இஸ் ஈக்குவல் டு KA del T by L. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Qங்கிறது KA, Kங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது ஏரியா, del T அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச், டெம்பரேச்சர் ரைஸோ இல்லை டிக்ளைனோ. தென் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ் ஆர் லென்த் த ஹீட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு. சரிங்களா? தென் தெர் இஸ் அனதர் ஃபார்முலா ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q இஸ் ஈக்குவல் டு del T by R. இது எல்லாமே என்ன அப்படின்னா கண்டக்ஷனுக்கு, அதாவது வித்தின் அ சிங்கிள் ஃபேஸ், ஒரு சாலிட் ஃபேஸுக்குள்ளே கண்டக்ட் ஆகிற ஹீட்டுக்கான ஃபார்முலா Q. அண்ட் இதில் del T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச், ஆறுங்கிறது என்ன அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அந்த சாலிட் ஃபேஸ் தரக்கூடிய ஒரு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ இது ரெண்டு ஃபார்முலாவை நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா நான் ஆறுக்கான வேல்யூவை தனியாக எழுத முடியும். இப்போ KA del T by L இஸ் ஈக்குவல் டு del T by R அப்படின்னா இதில் del T கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் R மட்டும் இருக்கும். ஸோ ஆரை மட்டும் தனியாக எடுத்தேன் அப்படின்னா L by KA இதுதான் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட்கான ஃபார்முலா ஒரு சாலிட் ஃபேஸுக்கு. இதே ஒரு காம்போசைட் வால் கன்சிடர் பண்ணிக்கிறோம். தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் வால்ஸ், வால் A, தென் B, தென் C அப்படிங்கிற 3 வால் எடுத்துக்கிறோம். முதல் வால் ஏயோட லென்த் என்ன அப்படின்னா LA, திக்னஸ் LA, தென் இதோட திக்னஸ் LB, தென் இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா LC. அண்ட் வால் ஒன்னோட தெர்மல் கெப்பாசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா KA, தென் வால் பிக்கு KB, தென் அகைன் KC. இது எல்லாமே தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடில் இனிஷியலாக டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா என்டர் ஆகுது, இந்த ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு வெளியே போகுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்லாப் வழியாக கண்டக்ட் ஆகிற ஹீட்டும் என்ன அப்படின்னா சேம் தான். அதாவது A வழியாக கண்டக்ட் ஆகிற ஹீட்டு, தென் B வழியாக, தென் C வழியாக கண்டக்ட் ஆகிற ஹீட், இது எல்லாமே என்ன அப்படின்னா சேம். ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த பாயிண்டில் T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அடுத்த வாலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் தூரம் T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரை ரீச் பண்ணும். தென் அடுத்த வாலுக்கு T3, தென் அடுத்த வாலுக்கு போகும்போது T4. இந்த மாதிரி ஒவ்வொரு வாலோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்லையும் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கண்டக்ட் ஆகிற ஹீட் என்ன அப்படின்னா சேமாக தான் இருக்கும். நார்மலாக ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ மெஷரிங் எலமெண்ட், அவ்வளோதான். ஒரு எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் தான் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். ஹீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டம்ளரில் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் இருக்குது, ஒரு பக்கெட்டில் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் இருக்குது அப்படின்னா டம்ளரோட ஹீட் கெப்பாசிட்டி கம்மி, ஆனால் பக்கெட்டோட ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், அதோட எனர்ஜி லெவல் அதிகம். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும். ஓகே ஃபைன். இப்போது இந்த 3 வாலை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு வாலும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுக்கும். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் RA, இதோட ரெசிஸ்டன்ஸ் RB, இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா RC. ஸோ டோட்டலாக பார்த்தேன் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் சேஞ்ச். டெம்பரேச்சர் சேஞ்சுங்கிறது இனிஷியலாக உள்ள டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர், தட் இஸ் T1 மைனஸ் T4. Total temperature change is equal to resistance by wall A, resistance by wall B, resistance by wall C. இது எல்லாமே என்ன அப்படின்னா பியூர் கண்டக்ஷன் மட்டும்தான், சிங்கிள் சாலிட் ஃபேஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சப்போஸ் இதே வால் ஒரு ஃப்ளூயிடோட எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் இருக்குது, இந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயே என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிடோட என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ளூயிட் என்ன அப்படின்னா ஒரு ஹாட் ஃப்ளூயிட், அதோட டெம்பரேச்சர் ஹையர் லெவலில் இருக்கும். இது ஒரு கோல்டு ஃப்ளூயிட். சரிங்களா? ரைட் சைடில் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது கன்வெக்ஷன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், வாலில் டச் ஆகும், வாலில் அகெயின் கண்டக்டிவிட்டி, தென் அகெயின் இந்த ஃப்ளூயிடுக்கு வரும்போது கன்வெக்ஷன். ஸோ நம்ம எப்படிலாம் பார்க்குறோம், இங்கே ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து வாலுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கன்வெக்ஷன் நடக்கும். தென் சாலிட் ஃபேஸ்க்குள்ளே மட்டும் நடக்கிறது என்ன அப்படின்னா கண்டக்ஷன். தென் அகைன் சாலிட்லேருந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு மாறும்போது அகைன் என்ன வகையான ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கன்வெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் தி பர்டிகுலர் எக்ஸாம்பிள். இப்போ கன்வெக்ஷன் மட்டும் எடுக்கும், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். இது கன்வெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகும் Q.
சரிங்களா. டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னா ஒரு 800 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். தென் அகைன் இந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ தி சாலிட். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஒரு 600 ரெடியூஸ் ஆகிட்டு வச்சுக்கலாம். தென் அகைன் கன்வெக்ஷன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அகைன் டெம்பரேச்சர் ரிடக்ஷன் நடக்கும் ஒரு 400 டிகிரி செல்சியஸ். இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெக்ஷன் மூலமாக இனிஷியலாக என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் என்ன ஆகும் அப்படின்னா வால் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியேயும் போகும். ஆனால் டெம்பரேச்சரில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா டிக்ளைன் இருக்கும். டெம்பரேச்சர் மட்டும் குறைஞ்சிட்டே வரும் ஹையர்லேருந்து லோயர் போகிறப்போ. இதே லோயர்லேருந்து ஹையர் போகிறப்போ டெம்பரேச்சர் கூட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதில் டெம்பரேச்சர் மட்டும் டிக்ரீஸ் இருக்கும், ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃபைன். இப்போது கன்வெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q is equal to HA del T. H அப்படிங்கிறது கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஹீட் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். del T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச், either ரைஸ் ஆர் டிக்ளைன். A அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷன். தென் அகைன் the same formula Q is equal to del T by R, change in temperature by thermal resistance. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா del T கேன்சல் ஆயிரும். R is equal to 1 by HA கிடைக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் காம்பினேஷனுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் Q is equal to heat transfer Q is equal to initial temperature minus final temperature. Initial temperature வந்து hot fluid ஓட temperature, final temperature cold fluid ஓட temperature divided by thermal resistance by convection plus thermal resistance by conduction plus thermal resistance by again a convection. ஸோ கன்வெக்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 by HA. இதே வந்து கண்டக்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் L by KA. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கன்வெக்ஷன் 1 by HA, தென் செகண்ட் என்ன அப்படின்னா கண்டக்ஷன் L by KA, தென் அகைன் ஒரு கன்வெக்ஷன் 1 by HA. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த கிவன் கண்டிஷன். ஸோ Q is equal to change in temperature divided by the overall heat resistance, thermal resistance. இப்போது ஓவரால் ஹீட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற இந்த ஓவரால் தெர்மல் கோஎஃபிஷியன்ட், ஓவரால் ஹீட் கோஎஃபிஷியன்ட் U அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிப்ரோகேஷன் ஆஃப் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் 1 by R. ஸோ ஓவரால் தெர்மல் கோஎஃபிஷியன்ட், ஹீட் கோஎஃபிஷியன்ட் வேணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோகேஷன் ஆஃப் தி தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓவரால் ஹீட் கோஎஃபிஷியன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா கண்டக்ஷனோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தென் காம்போசைட் ஸ்லாப் ஃபார்ம் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த டயக்ராம் ஹவு கேன் வி ஃபார்ம் தி தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் தெர்மல் ஹீட் கோஎஃபிஷியன்ட். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். A furnace wall is made up of 3 layers of thicknesses 250, 100 and 150 mm with the thermal conductivities 1.65 K, 9.2 watt per meter degree Celsius. அதாவது ஃபர்னாஸ் வால் வந்து 3 லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லேயரோட திக்னஸை கொடுத்துட்டாங்க. தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏக்கும் சிக்கும் கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. பி லேயருக்கான தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுக்கல, அதை கேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 திக்னஸை தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் ஏ அண்ட் சி கொடுத்துட்டாங்க, பி கொடுக்கல, அதனால் அதை கே அப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. தென் த இன்சைட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு த கேஸஸ் அட் 1250 டிகிரி செல்சியஸ். அதாவது ஃபர்னாஸோட இன்சைட் வால் வந்து கேஸ் கூட என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த கேஸோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 1250 டிகிரி செல்சியஸ். இப்போது இந்த கேஸில் இருந்து இந்த வாலுக்கு நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படின்னா கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதோட கோஎஃபிஷியன்ட், கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடோட கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 25 watt per meter square degree Celsius. அண்ட் த இன்சைட் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க 1100. அதாவது கேஸோட டெம்பரேச்சர் 1250, ட்ரான்ஸ்ஃபர் நடந்து அதோட இன்சைட் வாலோட டெம்பரேச்சர் 1100 டிகிரி செல்சியஸ். தி அவுட் சைட் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு ஏர் அட் 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் தி கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 12 watt per meter square degree Celsius. அவுட் சைட் வால் வந்து ஏரில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஏரோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். தென் இந்த கன்வெக்ஷன் நடக்கும்ல, அவுட் சைடு வாலுக்கும் ஏருக்கும் உள்ள கன்வெக்ஷன் நடக்கும், அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 12 watt per meter square degree Celsius. இதான் கிவன் டேட்டா. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி லேயருக்கான தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுக்கல, ஃபஸ்ட்டு அதை ஃபைன் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் எல்லா சர்ஃபேஸில் உள்ள டெம்பரேச்சர், இப்போ இந்த சர்ஃபேஸில் T1 வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி T2, T3,
T4 இந்த சர்ஃபேஸஸில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கான்செப்ட்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்போ ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த Q கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற இந்த கான்செப்டை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கன்வெக்ஷனுக்கு Q கண்டுபிடிச்சிருவோம். அந்த Qவை ஒவ்வொரு ஸ்டேஜ் கூடயும் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னோன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா டு கால்குலேட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இனிஷியல் கன்வெக்ஷன். அதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1, ஹீட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் கேஸ் டு சாலிடுக்கும் கேஸுக்கும் உள்ள அந்த ஹீட் கன்வெக்ஷன் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் இந்த இடத்துல இருக்குது, அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் 1250 டிகிரி செல்சியஸ். இதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எதுக்கு அப்படின்னா சர்ஃபேஸோட வால்க்கு. இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா T1 1100 டிகிரி செல்சியஸ். இந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 25 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Q கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏரியா கொடுக்காதனால ஏரியாவை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யூனிட் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ we need to calculate Q value in the unit of watt per meter square. அதாவது ஃபார்முலாவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஏரியா டெம்பரேச்சர் சேஞ்ச். ஏரியா சம்மில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா we can take unit area and we can calculate Q value in the unit of watt per meter square. ஏரியா வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூனிட் வாட்டில் கிடைக்கும். ஏரியாவை 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Qவோட வேல்யூ வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். யூனிட் ஏரியாவுக்கு எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, இப்போது இந்த சம்மில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். H is equal to 25 watt per meter square degree Celsius into temperature value hot fluidக்கு 1250 degree Celsius minus T1 surface temperature 1100 degree Celsius. கேல்குலேட் பண்ண அப்படின்னா Q வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3750 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து யூனிட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கன்வெக்ஷனுக்கு கிடைக்குது. இப்போது இந்த கன்வெக்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு காம்போசைட் லேயருக்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு அன்னோன் டேர்மை ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to calculate the unknown thermal conductivity value. அதாவது 3 லேயருக்குமே தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுக்கல. லேயர் ஏக்கு கொடுத்துருக்காங்க, பி கொடுக்கல, சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு என்ன தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நான் எடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு என்ன கண்டிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு காம்போசைட் வால் இருக்குது. இனிஷியலாக இங்கே ஒரு கேஸ் இருக்குது, இங்கே ஏர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கேஸ்லேருந்து வாலுக்கு நடக்கக்கூடிய கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் அடுத்து ஒரு கண்டக்ஷன் இதுக்கு ஏக்கும் பிக்கும். ஸோ ஏல நடக்கிற கன்வெக்ஷன் என்ன அப்படின்னா ஏ. தென் பியில் நடக்கிற கண்டக்ஷன் என்ன அப்படின்னா QB. சியில் நடக்கிற கண்டக்ஷன் என்ன அப்படின்னா QC. தென் வெளியே இன்னொரு ஏருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கன்வெக்ஷன் நடக்கும், அதை Q2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 கன்வெக்ஷன் 3 கண்டக்ஷன், இதுதான் என்னோடய ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்கே உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். இங்கே இருக்க டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 1250 டிகிரி செல்சியஸ், கோல்டு ஃப்ளூயிடுக்கு 25 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த டெம்பரேச்சருக்கு மாறுறதுக்கான ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்க்க போகிறேன். எனக்கு ஆல்ரெடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q வேல்யூ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. Q வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 3750 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இது கிடச்சிருச்சு. தென் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா எனக்கு ஹாட் ஃப்ளூயிடோட வேல்யூ தெரியும், கோல்டு ஃப்ளூயிடோட வேல்யூ டெம்பரேச்சர் வேல்யூ தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தெரியும், எல்லா லேயருக்கும் லென்த்து தெரியும், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏ தெரியும், சி தெரியும், பிக்கு மட்டும் தெரியாது, பி மட்டும்தான் அன்னோனாக இருக்கும். அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபைன் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம வந்து இனிஷியலாக கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். ஸோ டேரெக்டாக வி கேன் அப்ளை ஹியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 1250 மைனஸ் கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 1. ஹாட் ஃப்ளூயிடுக்கு தெர்மல் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 25
ப்ளஸ் லேயர் திக்னஸ் என்ன அப்படின்னா 250 mm. அப்போ மீட்டரில் போட்டேன் அப்படின்னா 0.25 மீட்டர். தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.65 தென் வந்து 9.2 1.65 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லேயர் பிக்கு என்ன அப்படின்னா திக்னஸ் வந்து 100 mm அப்படின்னா 0.1 மீட்டர் டிவைட் பை இதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுக்கல, ஸோ கேபி. தென் தேர்ட் லேயரோட திக்னஸ் என்ன அப்படின்னா 150 mm, ஸோ 0.15 மீட்டர் டிவைட் பை கண்டக்டிவிட்டி வேல்யூ 9.2 வாட் பர் மீட்டர் Celsius. ப்ளஸ் ஃபைனலாக 1 பை கோல்டு ஃப்ளூயிடோட கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 12. ஸோ இப்போ இதில் அன்னோனாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேபி மட்டும்தான் இதில் அன்னோனாக இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ மேலே 1250 25 போச்சு அப்படின்னா 1225 டிவைட் பை இது மொத்தமாக, அதாவது இந்த எல்லா டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணுற இந்த கேபி டேர்மை மட்டும் விட்டுட்டு அப்படின்னா 0.289 எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் 0.1 பை கேபி. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3750க்கு ஈக்குவல். ஸோ அதை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா கேபி மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு 2.817 வாட் பர் மீட்டர் டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் லேயர் பி கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக அகைன் சம்மில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து மொத்தம் 5 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில். மொதல் ஸ்டேஜில் உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி பிக்கு மட்டும் தராமல் இருந்தாங்க, அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னோன் டேர்ம்ஸாக ஃபைன் பண்ணுவோம். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் லேயர் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி U இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நமக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டோம் அப்படின்னா நமக்கு U கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். 1/25 ப்ளஸ் 250 mm, ஸோ 0.25 மீட்டர் டிவைட் பை 1.65 ப்ளஸ் 0.1 மீட்டர் டிவைட் பை தென் கேபி வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ அப்படின்னா 2.817 ப்ளஸ் எல்சி லென்த் வேல்யூ 0.15 மீட்டர் 150 mm 9.2 ப்ளஸ் 1/12. ஸோ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஓவரால் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது அப்படின்னா 0.3266. இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ் டிவைட் பை வாட். தென் ஓவரால் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா U இஸ் ஈக்குவல் டு 1/R. ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/0.3266. ரெசிப்ரோக்கல் பண்ண அப்படின்னா 3.06. யூனிட் என்ன அப்படின்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ். இதான் வந்து ஓவரால் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இதுக்கப்புறம் தேர்ட் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அன்னோன் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணணும். அன்னோன் டெம்பரேச்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் கூடயும் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூவை கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் டெம்பரேச்சரை ஃபைன் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன விஷயம் தெரியும், அதாவது எல்லா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் சேம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். ஸோ கன்வெக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு QA தட் இஸ் ஈக்குவல் டு QB தட் இஸ் ஈக்குவல் டு QC அப்படி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தெர்மல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு தெரியும் 3750 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2. T1 வேல்யூ தெரியும் 1100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் T2 வேல்யூ தெரியாது. டிவைட் பை லென்த் ஆஃப் லேயர் ஏ என்ன அப்படின்னா 0.25 மீட்டர். தெர்மல் கண்டக்டிவிட்டி KA வேல்யூ என்ன அப்படின்னா 1.65. ஸோ இதில் T2 மட்டும்தான் அண்ணனாக இருக்கும். கண்டுபிடிச்சா அப்படின்னா T2 எவ்வளோ வருதுன்னா 531.8 டிகிரி செல்சியஸ். தென் அடுத்த கேஸ் பி ஸ்லாபில் T2 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். T2 வேல்யூ வந்து 531.8 டிகிரி செல்சியஸ் மைனஸ் T3 வேல்யூ தெரியாது. டிவைட் பை லேயர் பியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 100 mm, அதாவது 0.1 மீட்டர். தெர்மல் கண்டக்டிவிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.817 தட் இஸ் ஈக்குவல் டு 3750 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா T3 கண்டுபிடிச்சிடலாம். T3 எவ்வளோ வருது அப்படின்னா 398.6 டிகிரி செல்சியஸ். இதுலேருந்து கிடச்ச ஆன்சர். அடுத்த ஸ்டேஜ் லேயர் சி T3 மைனஸ் T4. T3 வேல்யூ 398.6 மைனஸ் T4 வேல்யூ தெரியாது. டிவைட் பை லேயர் சியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 150 mm.
ஸோ 0.15 மீட்டர், கண்டக்டிவிட்டி 9.2, that is equal to 3750 watt per meter square. ஸோ T4 இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். T4 is equal to எவ்வளோ வருது அப்படின்னா 337.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம அன்னோன் டெம்பரேச்சர் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு கன்வெக்ஷன் நடக்குது, அப்படி தானே? நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 3750 தான் ஃபைனல் கன்வெக்ஷனோட வேல்யூன்னு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபைனலாக நடக்கக்கூடிய கன்வெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபைனல் வால், இந்த வால்லேருந்து ஏருக்கு நடக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இது ஃபைனல் வால், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏர் இருக்குது. ஏருங்கிறது கோல்டு ஃப்ளூயிட், அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். இதோட கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 12 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த T4 அப்படிங்கிற டெம்பரேச்சர் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். T4 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 337.5. ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். இதை வச்சு Q கண்டுபிடிப்போம். Q வந்து நமக்கு 3750 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்தது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Q is equal to T4 வேல்யூ என்ன அப்படின்னா 337.5 டிகிரி செல்சியஸ் மைனஸ் கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 1 அதாவது இது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸு. Q is equal to சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பை R, சரிங்களா? 1 வேல்யூ என்ன அப்படின்னா 12. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் கரெக்டாக 3750 கிடைக்குது. அப்போது நான் எவ்வளோ நேரம் கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் எல்லா ஆன்சருமே கரெக்டுன்னு மீனிங் ஆகுது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன கான்செப்டில் இதை பண்ணோம், அகெயின் இந்த டயக்ராம் வச்சு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சரையும் வச்சு Q கண்டுபிடிச்சோம். தென் இந்த Q வேல்யூ வச்சு அன்னோன் டேர்ம் KB என்னன்னு கண்டுபிடிச்சோம். தென் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். தென் இந்த Qவை ஈக்குவேட் பண்ணி டெம்பரேச்சர் T2 என்ன, அதே Qவை ஈக்குவேட் பண்ணி டெம்பரேச்சர் T3 என்ன, அதே Q ஈக்குவேட் பண்ணி T4 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தென் T4 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த T4ஐயும் கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரையும் வச்சு Q வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த Q இந்த ஃபஸ்ட்டு உள்ள Q கூட என்ன வரணும், ஈக்குவலாக வரணும். நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ நம்ம ஃபைன் பண்ண ஆன்சர் எல்லாமே என்ன அப்படின்னா கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.